ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிப்பாக வந்து ஃபுல்லாக இதில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேப்பர் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடையுமே சேர்த்து நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். அந்த ஃபோல்ட் பண்ண சைட்லேயே ஒட்டிடாமல் அதோட பேக் சைட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேப்பர் கப்பில் வந்து இதை நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. நான் வந்து ஒரே ஒரு A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 பேப்பர் இது பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற மாதிரி இந்த மாதிரி 3 டைம் வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே செய்ய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கலர்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் பேப்பரோடு ஒட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கிராஃப்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் ஃப்ளார் ஒட்டணும்னு தோணுதோ நீங்கள் வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளார் ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட்டில் கூட கட் பண்ணி ஒட்டலாம். இன்னுமே அது வந்து அழகாக இருக்கும். இல்லாட்டி உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருந்தால் கூட அதையுமே வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்த கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளாருக்கு நடுவுலையுமே இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கூட டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணுன்னு நினச்சாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளார் பக்கெட் மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயும் ஷோ பீஸாக யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக இருக்கிற டீ கப்லாம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.